அரசியல் 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 சோசியல் மீடியாவில் பார்த்து பார்த்து நம்மளே வந்து ஏதோ ஒரு அரசியல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதுக்கு பதில் அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரெண்டு குற்றச்சாட்டுகளையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ சோசியல் மீடியாவில் பள்ளி கல்வித்துறை, கனிம வளத்துறை, பொதுப்பணித்துறை, இந்த மூணையும் டார கிழிக்கிறாங்க. உண்மையாக பொய்யான்னு கூட எங்களுக்கெல்லாம் தெரியாது. அதுக்கு பதிலாக ஆஃப்னட் டீமு அவன் தண்ணி அடிக்கிறான், தம் அடிக்கிறான், சைட் அடிக்கிறான். இதெல்லாம் கேட்குற மாதிரி ஒன்றும் இப்போது ஜனங்க எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ நாங்களும் எந்த ஒரு கட்சியை சார்ந்தவங்களும் கிடையாது, ஒரு பப்ளிக்காக தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் படித்த ஸ்கூலில் இந்த நாஞ்சில் சம்பத் சொன்ன மாதிரி பள்ளி இலக்கிய மன்றத்தில் ஏகப்பட்ட ப்ரைஸ் வாங்கி பேச்சு போட்டியிலெல்லாம் சூட் கேஸில் வச்சுருக்கோம். எங்களுக்கு தெரியாத பேச்சே கிடையாது. அந்த காலத்தில் 30 கோடி மக்கள் இருக்கும்போது பாரதியார் பாடினார், 30 கோடி முகமுடையாள் உயிர் மொய்மர ஒன்றுடையாள் அவள் செப்புமொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள்னு சொன்னார். இது பாரதியோட ஒரு இலக்கிய பாட்டு. இந்த சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்து இந்த வெள்ளையனுங்களை வெளியேற்றுறதுக்காக இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் பாடி தான் அவனுங்களை வெளியேற்றினார். அது 30 கோடி மக்கள் இருக்கும்போது 18 மொழி பேசிகிட்டு இருக்கும்போது மொழியால் மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் நாங்கள்லாம் எல்லாமே இந்தியர்கள் தாண்டா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் பாடி புரட்சி பாட்டு பாடி தான் வந்து அவனுக்கு வெளியேற்றினார். அதுக்கப்புறம் 120 கோடி மக்கள் இருக்கிற இப்போ தனி ஒருவன் நடந்து வரான் தளபதி. இது என்ன இலக்கிய பாட்டா இல்லை வந்து சினிமா பாட்டான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பாட்டு இப்போ ஏதோ இலக்கிய பாட்டு மாதிரி தான் தெரியுது. இதை வச்சே எல்லாம் ஓட்டு குத்திட்டாங்க. இந்த பாட்டை கேட்கும்போது நான் ஒரு சுற்றுலாத்துறையில் இருக்கிறேன். நான் உலக தமிழர்கள் அவங்க எனக்கு கால் பண்ணி டிக்கெட்ஸ் போடுறோம், ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின்லாம் போடுறோம். அவங்களுடைய டிபியில் அவங்களுடைய ரிங்டோனில் எல்லாமே விஜய் தான். உலகத்தரம் வாய்ந்த ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இது புரட்சி தளபதி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இப்போ இந்த தளபதி இந்த விஜய் வந்து என்ன ப்ளஸ் பாயிண்ட் செஞ்சாலும் அது இந்த எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், ஐடிஎம்கே இருக்கட்டும், எல்லாமே வந்து தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு 2-3 ஜான்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது பதவியேற்பு விழாவில் விஜய் வந்து பதவி பிரமாணம் பண்ணும்போது எதையுமே பார்த்து பதவி பிரமாணம் பண்ணவே இல்லை. டைரெக்டாக ஏதோ அவர் வந்து மெமரி பண்ண மாதிரி அப்படியே அழகாக சொன்னார். அது எந்த ஊடகத்தையும் சொல்லவே கிடையாது. ரெண்டாவது வந்து அவர் மிக தெளிவாக சொல்கிறாரு, தப்பு செய்யணும் விட மாட்டேன், தப்பு செய்யணும் விட மாட்டேன், எவனாக இருந்தாலும் பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இது பண்ணுவோம். இது ஏன் வந்து நீங்கள் ஊடகம் வந்து நல்லா தெளிவாக எல்லாத்துக்குமே சொல்லாமல், இப்போ பாரத பிரதமர் ரேடியோவில் ஒரு நியூஸ் சொன்னால் எப்படி இந்தியா ஃபுல்லாக போகுது, அது மாதிரி நீங்கள் போடுங்க, அவர் நியூஸை போடுங்க. அதே மாதிரி இந்த சபாநாயகர் சொன்னார், என்ன சொன்னார், புரட்சி தளபதி விஜய் அப்படின்னு சொன்னார். ஏன் நீங்கள் வந்து பத்திரிகையிலையும் மற்ற இடத்த சொல்லும் போது அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஜோசப் விஜய்னு ஏன் சொல்கிறீங்க? இப்படி சொல்லிட்டு போங்க. இப்போ என்ன சொல்கிறதுனா, நாங்கள்லாம் பள்ளி இலக்கிய மன்றத்தில் பேச்சு போட்டியிலெல்லாம் பேசி இந்த தமிழ் உரைநடைய தெளிவாக எங்களுக்கு பேச தெரியும். எத்தனை குரல் இருக்கட்டும், எத்தனை வந்து இந்த கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், கட்டுத்தறிய கவி பாடும்னா அப்போ தமிழர்கள் என்ன மாதிரி சூழ்நிலையில் வந்து அந்த கவி உணர்வோடு எப்படி பண்ணியிருப்பான்? ஐநாவில் வந்து எழுதி போட்டிருக்கான் பாரு, யாதும் முறை யாவரும் வெளியிருந்து. அது யார் சொன்னான்? அவர் அப்துல் கலாம் சொல்லனா நமக்கு வந்து ஐநா சபையில் வந்து யாதும் முறை யாவரும் கேள்வின்னு எழுதுனதே நமக்கு தெரியாது. அவர் யார்? கணியன் பூங்குன்றனார் 300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறாரு. அதை ஐநாவில் எழுதி போட்டிருக்கோம். அந்த மாதிரி தமிழர்கள் வந்து கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். அந்த மாதிரி வல்லமை படைத்த தமிழர்களுக்கு இந்த தமிழ் உரைநடைய தெளிவாக கிளியராக பேச தெரியும். அப்படி இருக்கிற இந்த காலத்தில் இப்போ இருக்கிற சிஎம் வந்து அல்லு சில்லுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். என்னடா இது, இவ்வளோ பெரிய தமிழ் அறிஞர்களாக இருக்கும்போது தமிழ் அகராதியிலேயே வராத ஒரு வார்த்தையை இவர் பேசுகிறாரு, எப்படா இது வந்து நம்ம தமிழர்களாக ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த அல்லு சில்லுங்கிற வார்த்தையை 2 கோடி பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான். இப்படி தான் எப்படிலாம் அவர் வந்து நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே அவருக்கு சாதகமாக விளையுது. நாங்கள் கூட வந்து சேப்பாக்கம் தொகுதியில்
எதுக்காக நாங்கள் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடணும்னு என் பொண்ணுக்கு என் பசங்களுக்கு நான் வந்து லட்சம் எடுத்தேன். இந்த பெரியாவோட புக்கெல்லாம் படித்ததுனால அவங்க மேலே ஈடுபாடு வந்து நம்ம எதுக்காக நம்ம இந்த அவங்களுக்கு ஓட்டு போடணுங்கிறது சொன்னேன். பட் அவள் எனக்கு வந்து ஒரு விளக்கத்தை சொன்னான். நான் வந்து என் இஷ்டப்படி தான் நான் போடுவேன் அப்படின்னா. இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற நான் ஓட்டு போட்டேன், ஆளுங்கட்சிக்கு என் பொண்ணு போட்டான். அடுத்த வருஷத்தில் என் பசங்க 2 பேரும் ஓட்டு போட போகிறாங்க, 5 பேரும். அவன் யாருக்கு அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த பசங்க சொல்கிறத நம்ம கேட்குறதா இருக்குது. கிளியராக பண்ணுறானுங்க பசங்க, இப்போ காலத்து பசங்க பக்காவாக பண்ணுறானுங்க. அது மாதிரி தான் இருக்குது இப்போ ஊடகவியல்லையும். ஏதாவது ஒரு துறையை சார்ந்த ஒரு அமைச்சர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அன்றைக்கி சாயங்காலமே நீங்கள் ப்ரெஸ் மீட்டிங்கில் பேசலாமே. ஒவ்வொரு சங்கத்திலையும் இருக்கிற கனிம வளத்துறை, கல்வித்துறையில் இருக்கிற சங்கத்தில் இருக்கிற தலைவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டிங்கில் இத்தனை வருஷமாக நாங்கள் இவ்வளோ பணத்தை நாங்கள் கொடுத்து தான் இந்த ரெனியூவல்லே பண்ணணும், 10 பைசா இல்லாமல் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறோம். அதுக்கு நீங்கள் ஈவினிங் ப்ரெஸ் மீட்டிங் விட்டு பேசுங்க, பார்க்கலாமே. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ மக்கள் மத்தியில் நீங்கள் தப்பு பண்ண அப்படிங்கிற ஒரு காரணம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதனால் இதை என்னத்துக்கு எதுக்கு சொல்ல வரோம்னா, ஐயா எடப்பாடி ஐயா சொல்கிறாரு, அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் தெரியுது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதை மட்டும்தான் தெளிவாக பேசுகிறாரு. வேறு எதுவுமே அவருக்கு தெரியல. ரஷ்யாவில் ஏதோ ஒரு ஸ்டாலின் சொல்லிது ஒரு பேர், அது உலகம் ஃபுல்லாக யார் அது சவுத்தில் வந்து ஒரு பெரிய தலைவர் வந்து நல்ல முறையில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாராம் அப்படின்னு உலகமே பேசிகிட்டு இருக்கும்போது இது சொன்னால் என்னமோ இவரை பற்றி தான் உலகமே பேசுகிற மாதிரி அப்படின்னு ஒரு கிண்டலாக பேசுகிறார். உண்மையிலேயே ஸ்டாலினை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி விஜய்க்கு வந்து உலக அளவில் பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. பெரிய இது புரட்சியாக இருக்குது. புரட்சி தளபதி தான். ஏன் அவரை பேசலைன்னா என்ன பேசினது கேட்கவே இல்லையா? வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறான்னு பேசினாரு, அதெல்லாம் கேட்கலையா? இது வரைக்கும் யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க. நான் இல்லாதனால என்னை சார்ந்தவங்களை கிளியராக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ஒவ்வொரு தொகுதியும் எடுத்து வச்சுருக்கிறேன். அவர் உங்கள் வீட்டில் இருக்கிற விஜய் மாதிரி நினச்சிக்க சொன்னதெல்லாம் பேச கேட்கலையா? தாம்பரத்தில், பெரம்பூரில், அங்கே இங்கே ஏகப்பட்ட இடத்துல பேசினார், கேட்கல? பேசலைங்கிறீங்க. அவர் மைக் இல்லாமல் தான் பேசினார் வண்டியில் போகும்போது. அதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்த ரவுண்டில் வேறு மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவர் அது செய்யலை இது செய்யலை, அவருக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். சினிமாக்காரங்க வந்து திரைக்கதையாக மாற்றக்கூடிய ஒரு தகுதி படைத்தவங்க. இந்த மாதிரி ஒரு கதை இருக்கும், அதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். கிளியராக பிளான் பண்ணுவாங்க. இப்போ ரோசாப்பூர் ரவிக்கக்காரின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் வரலன்னா நவநாகரிகங்கள் நம்மளை வந்து சேர்றதுக்கு இன்னும் 2 வருஷம் பின்தாங்கி தான் இருந்திருக்கும். அவ்வளோ குயிக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுதான் சினிமா. இப்போ அட்லி வச்சு 5000 கோடி 10,000 கோடி 500 கோடி 1000 கோடி வச்சு சல்மான் கான் ஷாருக்கானை வச்சு வந்து அட்லி படம் எடுக்கிறானே. யார் அட்லி? எங்கேருந்து வந்தான்? எஸ்ஏ சந்திரசேகர். அவர்கிட்ட வேலை செஞ்சவர் சங்கர்கிட்ட வேலை செஞ்சவன் அட்லி தான் இப்போ சல்மான் கான் ஷாருக்கானை வச்சு படம் எடுக்கிறான். சினிமா எங்கே போயிருக்கு பாரு. அட்லி யார்? எஸ்ஏ சந்திரசேகரோட வளர்ப்பு. சாதாரணமாக நீங்கள் சினிமாக்காரங்களை நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி சிஎம் பகல் ஃபுல்லாக தூங்கிட்டு எல்லாம் இரவில் நம்ம தூங்குவோம். அவர் தூங்காமல் போய் அந்த படம்லாம் நடித்து கஷ்டப்பட்டு இதெல்லாம் எல்லா படத்துலேயும் எல்லா விஷயங்களும் வந்து ஓட்டு புரட்சி, அது இது லொட்டு லொசுக்கு, எத்தனை வில்லனுங்களை எத்தனை கட்சிக்காரங்களை அதெல்லாம் எல்லா வசனம் பேசிடுவார். அவருக்கு தெரியாத அரசியலே கிடையாது. பார்க்கலாம் இன்னும் 1 or 2 years 1 yearல அவர் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார். அதான் அரசாங்கம் வந்து குயிக்காக மூவ் ஆகலை எந்த துறையிலையும். அங்கங்கே அவர் சொன்னார் பாருங்க, ஒரு அன்புமணி, எல்லா துறையிலையும் வந்து அப்படியே கொஞ்சம் கையிருப்பு நடந்துட்டு தான் இருக்குது. பட் 100% நம்மளால் அதை கிளியர் பண்ண முடியாது. பார்க்கலாம், பொறுமையாக பார்க்கலாம்.